சரி, ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து ஆர்க்கிடேசியோடைய ஹேபிட்டை பேஸ் பண்ணி பார்க்கும் பொழுது இது பெரும்பாலும் நமக்கு வந்து நிலப்பரப்புல வாழக்கூடிய தாவரங்கள், அதாவது நிலைத்து வாழக்கூடிய நிலப்பரப்புல வாழக்கூடிய தாவரங்கள். சர்க்குலண்ட் அப்படின்னா சதைப்பற்றுள்ள தாவரங்கள். இது வந்து ஸ்கேப்போஸ் ஹெர்ப் அப்படின்னு சொல்றாங்க. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன ஹெர்ப் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்கேப்போஸ் ஹெர்ப் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸ்கேப்போஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு தமிழ்ல மீனிங் என்ன அப்படின்னா ஸ்கேப்போஸ் ஹெர்ப் அதாவது என்ன இதுல கிடையாது அப்படின்னா இலைகளற்ற தண்டுகள் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்கேப்போஸ் ஹெர்ப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இலைகள் அற்ற தண்டுகள், இலைகளற்ற தண்டுகள். இதுக்குதான் பேர் என்ன அப்படின்னா ஸ்கேப்போஸ் ஹெர்ப் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? இது என்ன பண்ணும் அப்படின்னா அடிப்பகுதியிலிருந்தே நமக்கு இந்த மாதிரி தான் அரேஞ்ச் ஆயிருக்கும். மெனி ஆர் எபிபைட்டிக் அல்லது சாப்ரோபைட்டிக் வந்து நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கு. தொற்று தாவரம். சாப்ரோபைட்டிக்னா என்னது நமக்கு மக்குண்ணி அப்படின்னு சொல்லக்கூடிய தாவரங்கள். அதே மாதிரி சம்டைம் கிளைம்பர் கொடி தாவரங்களா இருக்கக்கூடியது. வேனிலா அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன பண்ணும் நமக்கு கொடி தாவரங்கள். பேஜ் நம்பர் ஆர்கிடேசி ஃபேமிலி எடுத்துக்கங்க. ஆர்கிடேசியில ஹேபிட் எடுத்துக்கங்க. பேஜ் நம்பர் 1 இதெல்லாம் பார்த்துட்டாங்களா? ஓகே ஓகே ஓகே. இதெல்லாம் ஸ்டேமன் லீவ்ஸோட கேரக்டர், என்ஃப்ளோரசன்ஸ், பானிக்கல், ஆன்டிடியம் இதை பார்த்துங்க. ஆண்ட்ரிஷியம், அதுக்கப்புறமேட்டு ஆண்ட்ரிஷோட கேரக்டர். சரி ஓகே இருங்க. சரி ரைட், இதே பார்த்துடல விடுங்க. அதோடய கண்டினியூ பண்ணுங்க. இந்த டிராபிக்கல் பீசஸ் ஆர் மோஸ்ட்லி வந்து எப்படி இருக்கு அப்படின்னா எபிபைட்டிக் கேரக்டரா நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கு. எபிபைட்டிக்னாலே நமக்கு என்னது அப்படின்னா தொற்று தாவரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. while this occurring in the temperate zone, பெரும்பாலும் இது எங்க காணப்படுது அப்படின்னா வெப்பமண்டல பகுதியில காணப்படக்கூடிய இது வந்து நமக்கு நிலப்பரப்பு தாவரங்கள். டெரஸ்ட்ரியல் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் ஆர்கிஸ் ஆர் சிம்போடியல் growth. இதை நோட் பண்ணுங்க. என்ன டைப் ஆஃப் growth இருக்கு அப்படின்னா சிம்போடியல் அப்படின்னு டைப் ஆஃப் growth வந்து அரேஞ்ச் ஆயிருக்கு. என்ன growth அப்படின்னா சிம்போடியல் அப்படிங்கிற growth வந்து அரேஞ்ச் ஆயிருக்கு. சரிங்களா? நமக்கு இந்த ஒரு பாத கிளைத்தல், இரு பாத கிளைத்தல் அந்த மாதிரி சொல்றோம் இல்லைங்களா? அந்த மாதிரி இருக்கக்கூடிய growth தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சிம்போடியல் growth அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? சிம்போடியல் ரைசோம் அப்படின்னு சொல்லுவாங்க. மெயினா வந்து இந்த சிம்போடியல் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது சிம்போடியல் growth. சிம்போடியல் வளர்ச்சிங்கிறது வந்து நமக்கு எந்த மாதிரி இருக்கு அப்படின்னா ஒரு நிர்ணயிக்கப்பட்ட வளர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க. சிம்போடியல் சொல்லக்கூடியது ஒரு நிர்ணயிக்கப்பட்ட வளர்ச்சி. அதான் வந்து நமக்கு சிம்போடியல் growth அப்படின்னு சொல்லக்கூடியது. இது எப்படி இப்போ வளருது அப்படின்னா இப்படி வளரும் போது இந்த சிம்போடியல் growth பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து இது ஒரு பிளான்ட். இந்த பிளான்டோடைய ஸ்டெம் இது என்ன பண்ணும் அப்படின்னா இங்க மேல இருக்கக்கூடிய இதுதான் வந்து நுனி மொட்டு அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த நுனி மொட்டு என்ன பண்ணுது அப்படின்னா வளருவதை வந்து ஸ்டாப் பண்ணுது. அப்ப நுனி மொட்டு வளருது என்ன ஆகுது அப்படின்னா வளருவது ஸ்டாப் ஆகுது, நிறுத்தப்படுகிறது. சரிங்களா? இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த வளர்ச்சி அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய இந்த பக்கம் இருக்கக்கூடிய பக்கவாட்டு முட்டு இருக்கு இல்லைங்களா, இது மட்டும் வளரும்.
நுனி மொட்டு வளராம பக்கவாட்டு மொட்டு மட்டும் என்ன பண்ணும் அப்படின்னா வளரும். பக்கவாட்டு மொட்டு மட்டும் என்ன பண்ணும் அப்படின்னா வளரும். இந்த மாதிரி வளர்ச்சிக்கு பேரு தான் என்ன அப்படின்னா நம்ம வந்து சிம்போடியல் growth அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பக்கமா நமக்கு என்ன பண்றது அப்படின்னா வளரக்கூடியது தொடர்ச்சியா. சரிங்களா? அப்ப இதோட ஸ்டார்டிங் எப்படி இருக்கு அப்படின்னா இதோட வளர்ச்சி வந்து ஜிக்ஜாக்கா அரேஞ்ச் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வளர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னா ஜிக்ஜாக்கா இருக்கும். அப்ப நுனி மொட்டு வளராம பக்கம் மட்டும் வளரக்கூடிய அமைப்புக்கு பேர் தான் சிம்போடியல். அதே மாதிரி மோஸ்ட் ஆஃப் தம் இன்டர்நோட் ஆர் ஆஃபன் ஸ்வெல்லன் விச் சர்வ் as a ஸ்டோரேஜ். பொதுவா இந்த இன்டர்நோட் கணு இடைப்பகுதி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து வீங்கி அமைப்பு பெற்று என்ன வேலை செய்யுதுன்னா உணவு சேமிக்கக்கூடிய ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலையை வந்து இது செய்யுது. அதே மாதிரி அதர் டெவலப் திக் அண்ட் ஃபிளஸி அட்வென்சிஸ் ரூட். சரிங்களா? என்ன ரூட் அப்படின்னா அட்வென்சிஸ் ரூட் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்ப அட்வென்சிஸ் ரூட் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு ஆக்சுவலா வந்து வேற்றிட வேர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. ஏன்னா இது நமக்கு மோனோகாட் பிளான்ட் இல்லையா, அதனால கண்டிப்பா நமக்கு என்ன இருக்கும், வேற்றிட வேர்கள் அப்படிங்கிற அமைப்பு காணப்படும். லார்ஜ் டியூபர் ஆக்டிங் டு த பெரனேட்டிங் பாடி. சரிங்களா? பெரிய வந்து நமக்கு என்னது கிழங்கு மாதிரி இருக்கும். கிழங்கு வந்து மண்ணுக்குள்ள புதைஞ்சு பல நீண்ட நாட்கள் வந்து என்ன பண்ணுனா வாழக்கூடிய அமைப்பு இதுல இருக்கு. எபிபேட்டிக்ல பொறுத்த வரைக்கும் தொற்றி வாழக்கூடிய தாவரங்கள்ல வந்து 2 இருக்கு. சைப்ரிபீடியம், சிம்போடியம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 பீசஸ் வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா எபிபேட்டிக். மோஸ்ட்லி வந்து சிம்போடியல், சம்டைம் வந்து மோனோபோடியல் அப்படிங்கிற அமைப்பு நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கு. ஒரே பக்கமா மட்டும் என்ன பண்ணும் அப்படின்னா உருவாக்கக்கூடியது. இதுல வந்து ஜிக்ஜாக் இருக்கும். ஆனா இதுல எப்படி இருக்கும், இப்படி ஒரே பகுதி மட்டும் என்ன பண்ணுன்னா ஃபார்ம் ஆகும். இப்படி இந்த மாதிரி ஒரு பாத கிளைத்தல் மட்டும் இருக்கும் நமக்கு. The develop aerial root which have the outer layer of the water absorption. ஏன்னா வெலமன் அப்படின்னு சொல்லக்கூடிய டிஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா எந்த பிளான்ட்ல வாண்டா அப்படின்னு சொல்லக்கூடிய பிளான்ட்ல தான் வெலமன் அப்படிங்கிற டிஷ்யூ இருக்கும். அதாவது இது வந்து ஒரு தாவரத்தோடைய தண்டு. இந்த தண்டு பகுதியில் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி லீஃப் மரத்தோடைய மேல் பகுதியில இப்படி ஒட்டிட்டு இருக்கும். இங்க இருக்கக்கூடிய இந்த வேர்கள், இதுல 2 டைப் ஆஃப் வேர் இருக்கும். சரிங்களா? அதாவது ஹேங்கிங் ரூட் அப்படிங்கிறது ஒண்ணு என்ன பண்ணிக்கும் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய தாவரத்தை நல்லா கெட்டியமா பிடிச்சிக்கும். ஸோ இதுக்கு பேரு ஹேங்கிங் ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்னொரு ரூட் வந்து பாத்தீங்கன்னா வெலமன் அப்படின்னு சொல்லக்கூடிய இது இந்த உட்டுக்குள்ள இந்த லீக் மாதிரி இருக்குங்களா, இது கிரீன் கலர்ல தான் இருக்கும். இந்த ரூட்ல வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த வெலமன் சொல்லக்கூடிய திசுக்கள் வந்து அந்த காற்றுல இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை உறிஞ்சி தனக்கு தேவையான நீரை வந்து சேமிச்சுக்கும். இங்க இருக்கக்கூடிய ஹோஸ்ட் இந்த பிளான்ட்ல இருந்து ஓம்புயிரிலிருந்து என்ன பண்ணாது அப்படின்னா தனக்கு தேவையான தண்ணியை எடுத்துக்காது. ஆக்சுவலா அந்த பிளான்ட் வந்து தான் வாழ்றதுக்கு ஒரு இடமா மட்டும்தான் என்ன பண்ணுது அப்படின்னா இதை யூஸ் பண்ணுது. சரிங்களா? ஹேங்கிங் ரூட்டுங்கிறது என்ன பண்ணும், இந்த பகுதியை பிடிச்சுக்கும். ஏரியல் ரூட் அப்படிங்கிறது இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படியே மேல காத்துல ஆடிட்டு இருக்கும். காத்துல ஆடிட்டு இருக்கிற வேருக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ஏரியல் ரூட்னு சொல்லுவாங்க, அல்லது ஆகாய வேர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த ஏரியல் ரூட் எங்க இருக்கோ அந்த ஏரியல் ரூட்டுக்குள்ளதான் இந்த வெலமன் அப்படிங்கிற திசுக்கள் காணப்படும். ஓகேங்களா? அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது the internal tissue are green which help of the photosynthesis. அதே மாதிரி ஏன்னா அது நமக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு வாழிடமா மட்டும்தான் பயன்படுத்துது. most of the epiphytic form drop their leaves during the dry season. சரிங்களா? அதே மாதிரி ரொம்ப ட்ரை கண்டிஷன் வரும் பொழுது எபிபேட்டிக் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதோட இலையெல்லாம் வந்து என்ன பண்ணிடுது, உதிர்த்துறது அப்படின்னு சொல்றாங்க. There is a usually develop one plusy pseudo bulb each year. ஒவ்வொரு வருஷமும் என்ன பண்ணுமா இந்த மாதிரி தாவரங்கள் வந்து போலியான, அதாவது ஃபிளஷி ஒரு சதை பொற்றுள்ள பல்ப் மாதிரி உருவாக்குது அப்படிங்கிறாங்க. Those not having pseudo bulb having plusy have the leaf which store water under the reserves. நமக்கு நீரை சேமிக்கக்கூடிய பணியை என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு, அதாவது do not have the pseudo bulb, அந்த pseudo bulbங்கிறது இல்லை அப்படின்னா இது என்ன இருக்கும், நமக்கு plusy leaves இருக்கும். அந்த plusy leaves என்ன பண்ணும் அப்படின்னா நீரை சேமிக்கக்கூடிய வேலையை செய்யும். சரிங்களா? என்ன பல்ப் இல்லாத போலியான பல்ப் இல்லாத பட்சத்துல
அதே மாதிரி சாப்ரோபேட்டிக் பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்பிள் நியாடிட்டா, இது கேட்கலாம். சாப்ரோபேட்டிக் அப்படின்னாலே மட்குணி தாவரம். மட்குணி தாவரத்துக்கு எக்ஸாம்பிள் வந்து நேட்டோட்டியா அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு இது எக்ஸாம்பிள். ஸோ இது do not develop the green leaves. இது என்ன பண்ணாது, நமக்கு கிரீன் லீவ்ஸ் எல்லாம் நமக்கு யூஸ் பண்ணாது. ஏன்னா இந்த மாதிரி தாவரங்கள் அழுகி போன அல்லது அழிந்த மரக்கட்டைகள், தாவரங்கள் அந்த மாதிரி இடத்துல தான் இது என்ன பண்ணணும்னா வாழும். Produce a much branched fleshy rhizome without root. அதே மாதிரி ஒரு சில தாவரங்கள் என்ன உருவாகிறது இல்லை, வேர் அப்படிங்கிற அமைப்பே நமக்கு என்ன அப்படின்னா உருவாகிறது கிடையாது. which absorb food material from the humus. 2011 ஹியூமஸ் அப்படிங்கிற பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சரிங்களா? ஹியூமஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா கரிம கழிவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நமக்கு லிட்ரல் ஜோன் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, இதுதான் நிலப்பரப்பு. அப்படின்னா காய்ந்த இலைகள் எல்லாம் இங்கேதான் இருக்கும். இதுதான் என்ன பண்ணும், மக்கி ஹியூமஸ் அப்படிங்கிறதா மாறும். இந்த ஹியூமஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது தமிழ்ல மக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் தாவரங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா திரும்பவும் இந்த ஹியூமஸை வந்து பயன்படுத்திக்கும். இதுல இருக்கக்கூடிய மினரல்ஸ், நியூட்ரியன்ஸ் எல்லாத்தையுமே திரும்ப யூஸ் பண்ணிக்கும். ரூட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு அட்வான்சிஸ் இருக்கு, வேற்றிட வேர்கள் இருக்கு, டியூபஸ் இருக்கு, பிளஸ் கிளம்பிங் ஆர் ஏரியல். மெயின் ரூட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பொதுவா இந்த மாதிரி தாவரங்கள்ல காணப்படுறது கிடையாது. பாருங்க, இதுதான் வந்து ஆர்கிட் பிளான்ட். இதுதான் வந்து நமக்கு ஆர்கிட் பிளான்ட். இப்ப இவங்க சொன்னாங்க இல்லையா, தண்டோடைய அடிப்பகுதியிலிருந்தே நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா வேர்கள் தோன்ற மாதிரி நமக்கு அரேஞ்ச் ஆயிருக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய growth நம்ம என்ன சொல்றோம், சிம்போடியல் growth அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த மாதிரி நமக்கு வளர்ச்சி இருக்கும். பாருங்க, பார்க்கறதுக்கே பிளான்ட் வந்து ஒரு வித்தியாசமான கேரக்டரா அரேஞ்ச் ஆயிருக்கு. ஸ்டெம்மை பொறுத்த வரைக்கும் எராக்ட், நேரானது. கொடி இருக்கு, ஒரு சிலதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கிளம்பிங் கொடி தான். ட்ரைலிங் அப்படின்னாலே வந்து பின்னு கொடிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு என்ன பண்ணும் அப்படின்னா இதுல அரேஞ்ச் ஆயிருக்கும். அதே போல ஆனுவல், அதே மாதிரி டெரஸ்ட்ரியல். என்ன பண்ணலாம் அப்படின்னா அதாவது ஒரு வருடங்கள் வாழக்கூடிய தாவரங்களாகவும், அதே மாதிரி நிலப்பகுதியில வாழக்கூடிய தாவரங்களாகவும் இருக்கு. பெரனியல், நீண்ட அதாவது ரொம்ப வருஷம் வாழக்கூடியது. எபிபேட்டிக், தொற்று தாவரங்களாகவும் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா இது காணப்படுது. அடுத்தது திக்கன்ட் ரைசோம் ஆர் சூடோ பல்பு. போலியான நமக்கு இந்த பல்பு போன்ற அமைப்புகள் எதுல இருக்கு அப்படின்னா பைசஸ், பல்போபில்லம் அப்படின்னு சொல்லக்கூடியதுல இருக்கு. பேரிங் ஏரியல் அசிமிலேட்டரி ரூட். இதை நோட் பண்ணுவீங்க. அசிமிலேட்டரி ரூட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒளிச்சேர்க்கை செய்யும் வேர்கள். ஒளிச்சேர்க்கை செய்யும் வேர்கள். டைனோஸ்போரா மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டைனோபில்லம். சரிங்களா? ஒளிச்சேர்க்கை செய்யும் வேர்கள் டைனோபோரா, நமக்கு டைனோஸ்போரா, டைனோபில்லம் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வேலை செய்யுதுன்னா ஆக்சுவலா ரெண்டும் ஒரே ரூட், ஒரே பிளான் தான். டைனியோபில்லம், டைனோஸ்போரா ரெண்டுமே ஒரே இதுதான். இதுதான் வந்து நமக்கு என்ன பண்ணுது, ஒளிச்சேர்க்கை செய்யும் வேர்கள் வந்து இது ஒண்ணு மட்டும்தான் இருக்கு. இதை நோட் பண்ணி வச்சுங்க. இது அதே மாதிரி இலையை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு, சிம்பிள், ஆல்டர்னேட். சம்டைம் எப்படி இருக்கு அப்படிங்கிறாங்க ஆப்போசிட்டா இருக்கு. அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு ஒரு அடுக்கு மாதிரி அரேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. யூசுவலி ஃபிளஷி. அதே மாதிரி லீனியர் டு ஓவியட். சீத்திங் பேஸ், இங்க கீழே இருக்கக்கூடிய அடிப்பகுதி இருக்கு இல்லையா, இந்த இடத்த தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சீத்திங் பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அடிப்பகுதி கீழே இருக்கக்கூடிய இந்த அடிப்பகுதிக்கு பேரு தான் சீத்திங் பேஸ். நீங்க இந்த மாதிரி பார்க்கலாம் அப்படின்னா இந்த வாழைப்பூலாம் இருக்கு பாத்தீங்களா, அந்த வாழைப்பூல வந்து நம்ம உரிக்கும் போது ஒரு போட்டு மாதிரி சேப் வருது பாருங்க, அதுதான் வந்து சீத்திங் பேஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த மாதிரி அரேஞ்ச் ஆயிருக்கும். அது பூவில் இருக்கக்கூடியது. பொதுவா இது வந்து லீஃபோட அட்டாச் ஆன பகுதி. லீஃபோட அட்டாச் ஆன பகுதினா வாழை மரத்துல சொல்லலாம். அந்த இலையை நீங்க பிடிச்சி இழுக்கும் போது லென்த்துக்கு வரும் பாருங்க, அந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் தான் சீத்திங் பேஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது சம்டைம் ரெடியூஸ்டு
ஏ குளோரோபில்லஸ் லீஃப் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? என்னது அப்படின்னா ஏன்னா அப்சென்ட். குளோரோபிளாஸ்ட் இல்லாத ஒரு செதில்கள் போன்ற அமைப்பு காணப்படும் அப்படிங்கிறாங்க. குளோரோபிளாஸ்ட் இல்லாத செதில்கள் போன்ற அமைப்பு. அதே மாதிரி சாலிட்டரி, சைப்ரிபீடியம். சாலிட்டரினா தனி மலர். எந்த தாவரத்துல தனி மலர் காணப்படுது அப்படின்னு கேட்டாங்கன்னா சைப்ரிபீடியம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆர்ஆர்போன் இன் ரெசிமோ ஸ்பைக் பேனிக்கிள். பேனிக்கிள் பொறுத்த வரைக்கும் ஆன்சீடியம் அப்படின்னு சொல்லக்கூடிய தாவரத்துல பேனிக்கிள் இன்ஃப்ளோரசன்ஸ் நமக்கு இருக்கு. அடுத்து ஃப்ளவர்ஸ் பொறுத்த வரைக்கும் இதுல வந்து நமக்கு ஒரு சில பெக்யூலியரான சிறப்பான பண்புகள் காணப்படுது. பியூட்டிஃபுல் கலர் ஆஃபன் வந்து பாத்தீங்கன்னா அழகானது. மீதி எல்லாம் பிராக்டேட், கம்ப்ளீட் ஃப்ளவர், சைகோமார்பிக் கேரக்டர். இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா சைகோமார்பிக், பைசெக்சுவல் ஆர் ரேர்லி யூனிசெக்சுவல். எபிகேனஸ் ட்ரைமரஸ் ஃப்ளவர். ஏன்னா இது பீரியாந்த் இருக்கு இல்லையா, அதனால வந்து ட்ரைமரஸ் மூவங்க மலர் அப்படின்னு சொல்லக்கூடியது. மோஸ்ட்லி ரெசிபினேட் ட்விஸ்டட் டு த கிட்டத்தட்ட எவ்வளோன்னா 1180 டிகிரி போட்டுருங்க. 1800 180 டிகிரி கீழே அப்படியே கவுந்த மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கும். அதை நோட் பண்ணி வச்சுங்க. எத்தனை டிகிரினா 180 டிகிரி கீழே அப்படியே கவுந்த மாதிரி என்ன பண்ணும் அரேஞ்ச் ஆயிருக்கும். அந்த இன்னொன்று வந்து நமக்கு இந்த ரெசிபினேட் ஃப்ளவர்னா என்னன்னு கேட்பாங்க. இது நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். நினைப்பு இருக்குங்களா? ரெசிபினேட் ஃப்ளவர்னா 180 டிகிரி இந்த என்ன பண்ணும் அப்படின்னா இந்த திருப்பத்திற்கு உட்படும். சரிங்களா? அப்ப இதுல வந்து கீழ் இதழ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணும் அப்படின்னா பூவுடைய அடிப்பகுதியில் நிலைநிறுத்தப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரிசப்னேஸ் மலர் அப்படின்னால நமக்கு வந்து ஃப்ளவர் அப்படின்னு சொல்லக்கூடியது 180 டிகிரி வந்து நமக்கு என்ன பண்ணும் திருப்பத்திற்கு உட்படும். சரிங்களா? அதை திறம்பட என்ன பண்ணும் அப்படின்னா தலைகீழா மாத்தும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி கீழ் உதடை பொறுத்த வரைக்கும் இது என்ன பண்ணும் பூவின் அடிப்பகுதியில் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா நிலைநிறுத்தப்படுகிறது அப்படிங்கிறாங்க. அடுத்தது பீரியாந்தோட கேரக்டர். பீரியாந்தனாலே நமக்கு நாட் டிஃபரன்ஷியேட்டட் கேலிக்ஸ் அண்ட் கொரல்லா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா பீரியாந்த்னு சொல்லக்கூடிய கேரக்டர். யூஸ்வலி வந்து நமக்கு 6 ஸ்டெப்பல்ஸ் இந்த 2 வால்ஸ் ஒவ்வொன்றுலையும் வந்து நமக்கு என்ன பண்ணும் 3 நமக்கு அரேஞ்ச் ஆகும். 2 அடுக்கா இருக்குங்கிறாங்க. நமக்கு டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியுதுல. அப்ப 1 2 3 இந்த மாதிரி அரேஞ்ச் ஆயிருக்கு. ஃபார்முலா எடுக்க. அப்ப பீரியாந்த் 3 எப்படி அரேஞ்ச் ஆயிருக்குன்னா மொத்தம் 3 பீரியாந்த் இருக்கிற மாதிரி அரேஞ்ச் ஆயிருக்கு. அப்படி இல்லைன்னா 3+3 நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கும் அப்படிங்கிறாங்க. அவுட்டர் 3 டெப்பல்ஸ். அதே மாதிரி இந்த டெப்பல்ஸ்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரெப்பன்செட். இது தனியா நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நமக்கு வந்து பீரியாந்த்ங்கிற வார்த்தை வந்துட்டாலே வந்து நமக்கு கேலிக்ஸும் கொரோலாவும் ஒன்னோட ஒன்று இணைஞ்ச மாதிரி இருக்கக்கூடிய கேரக்டர் தான். அப்போ கண்டிஷன் வந்து 3+3. இவங்க சொல்ற கணக்கு பிரகாரம் 3 வந்து கேலிக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், 3 கொரல்லான்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? ஆனால் எல்லாமே எப்படி இருக்கு மொத்தமாக சேர்த்து நீங்க வந்து டெப்பல்ஸுங்கிற வார்த்தையை தான் சொல்லணும். அதே மாதிரி இதுல 3 டெப்பல்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா கலரா அரேஞ்ச் ஆயிருக்கு. சரிங்களா? அந்த கலரா அரேஞ்ச் ஆயிருக்கிற டெப்பலா தான் என்ன சொல்றாங்க, இதுதான் இதுதான் வந்து நமக்கு அள்ளிவட்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுல 2 லேட்ரல் விங்ஸ் லைக் ஸ்ட்ரக்சர் வந்து அரேஞ்ச் ஆயிருக்குங்கிறாங்க. 2 வந்து ரக்க மாதிரி அரேஞ்ச் ஆயிருக்கு. The third posterior temple is a highly modified shape. சரிங்களா? 3வது டெப்பல்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா 2 ரக்கமா இருக்கு. 3வது இருக்கக்கூடிய அந்த டெப்பல்ஸ் எப்படி இருக்குன்னா ரொம்ப மாடிஃபிகேஷன் ஆயிட்டு ஷேப்பு, சைஸு, கலரு இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கு
ஒரு இன்டு ஸ்பர் அப்படிங்கிற அமைப்பு மாதிரி இருக்கு. அந்த அமைப்புக்கு பேரு லேபல்லம் அல்லது லிப். கீழ் உதடு மேல் உதடு அப்படிங்கிற அமைப்பு நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கும். சரிங்களா? அந்த இடத்துல உதடு அப்படிங்கிற அமைப்பு மாதிரி என்ன பண்ணுது அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கு. சரிங்களா? அந்த கீழ் உதடு இதெல்லாம் பார்த்து வச்சுங்க. மேல் உதடு இந்த மாதிரி கேரட் எல்லாம் வரக்கூடியது நம்ம லேபல்லம் அல்லது ஸ்பர் அப்படின்னு சொல்லக்கூடியது. லேபல்லங்கிற கேரக்டர் பொதுவாக வந்து நமக்கு எதில் இருக்கு அப்படின்னா ஆர்கிட் பிளான்ட்ல தான் நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா பார்க்க முடியும். சரிங்களா? அந்த ஸ்ட்ரக்சர் பொறுத்த வரைக்கும் பொதுவாக எங்க இருக்கு அப்படின்னா ஆர்கிட் பிளான்ட்ல தான் அரேஞ்ச் ஆயிருக்கு. இந்த கீழே வந்து இருக்கக்கூடிய பகுதி இங்க பாத்தீங்கன்னா தெரியும். இங்க பிளான்ட் இருக்கு பாருங்க. இந்த பிளான்ட் காலம் அல்லது லேபல்லம் அப்படின்னு சொல்லக்கூடிய கீழே உதடு லேபல்லம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. இந்த லேபல்லம் சொல்லக்கூடியது இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. காலம் இந்த பகுதிக்கு பேரு காலம், இந்த பகுதிக்கு பேரு லேபல்லம் அப்படின்னு சொல்லக்கூடியது. கீழ் உதடு ஒரு பகுதி. ஸோ இதை பார்த்து வச்சுக்கோங்க. இது பாருங்க இந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா? இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா டெப்பல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. 3+3 அப்படிங்கிற மாதிரி நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கு. இங்க பாருங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கு. இதைத்தான் அவங்க சொல்ல வர்றாங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் காலம் லேபல்லம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த பார்த்துக்குங்க. அடுத்தது the broad a shoe like spur. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கு நமக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஷூ மாதிரி அரேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிறாங்க. அந்த அமைப்புக்கு பேரு ஸ்பர் அப்படின்னு சொல்றாங்க. டியூபுலார் பொறுத்த வரைக்கும் ஸ்டார் ஷேப்டு அல்லது பட்டர்ஃப்ளை ஷேப்ல வந்து நமக்கு அரேஞ்ச் ஆயிருக்குமா. ஆர் வேரியஸ்லி பிரான்ச்ட் அண்ட் கான்ட்ரிபியூட்டிங் டு மோஸ்ட் ஆஃப் ஓடிட்டி டு த பியூட்டி ஆஃப் த ஃப்ளவர். அதுதான் வந்து அந்த மலருக்கு ஒரு அழகையே கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா வந்து லேபல்லம் அப்படின்னு சொல்லக்கூடியது எங்க அரேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இது வந்து லேபல்லம் petal but look as is located in a lower side of the flower. சரிங்களா? ஆனா பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கும் நமக்கு கீழ் பகுதியில் இருக்கிற மாதிரி இருக்கும். லேபல்லங்கிற வார்த்தை வந்தாலே நீங்க என்ன பண்ணணும் ஆர்கிட் பிளான்ட்டுக்கு வந்துடணும். அதே மாதிரி come to the lies on the anterior side of the flower. இதுவும் என்னன்னா 180 டிகிரி அப்படின்னு போட்டுங்க. 1800 நினைச்சு 180 டிகிரி. இது பார்த்துச்சுங்க. அடுத்தது இதுல பொறுத்த வரைக்கும் மீதி எல்லாம் காமனான கேரக்டர் தான். அடுத்தது ஆண்ட்ரிஷியத்தோட கேரக்டர். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஆண்ட்ரிஷியத்தை பொறுத்த வரைக்கும் 1 or sometime 2 sessile. இந்த sessile அப்படின்னா நமக்கு எப்பயுமே நமக்கு அந்த ஸ்டைல் அப்படிங்கிற அமைப்பு இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி டேரக்டா நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஆண்ட்ரிஷியம் மட்டும் இருக்கும். இந்த ஸ்டைல் அப்படிங்கிற அமைப்பு இருக்காது. அதான் செசைல் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது மோனோண்ட்ரஸ் ஃபார்ம். சரிங்களா? ஒரு கற்றை மகரந்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல form there is only single fertile stamen மட்டும் காணப்படுது. டெர்மினல் ஆன் த காலம். அதுவும் எங்க இருக்கு அப்படின்னா காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியோட நுனி பகுதியில காணப்படுது. ஸ்டேமன் பொறுத்த வரைக்கும் கன்சிடர் ரெஃபரன்ஸ் டு த ஆன்டீரியர் நம்பர்ஸ் ஆஃப் த அவுட்டர். இங்கன்னா மேல் பகுதியில வந்து நமக்கு அரேஞ்ச் ஆயிருக்கு. அடுக்கு அதோட அடுக்கு வந்து பாத்தீங்கன்னா அடுக்குக்கு மேல வந்து நீட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். Two other lateral stamen was also the tree of the inner wall of the entirely option. கீழே இருக்கக்கூடிய அடுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேமன்ல வந்து பெரும்பாலும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க.
இந்த வேணா சும்மா பார்த்து வச்சுங்க போதும், வேற ஒன்றும் இம்பார்ட்டன் இல்லை. அதே மாதிரி நமக்கு ஸ்டாமினோடு கேட்டாங்கன்னா எபிஸ்டாட்டிஸ் எப்பாஸ்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பீசிஸ்ல வந்து வளமற்ற மகரந்தங்கள் காணப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல வந்து வளமற்ற மகரந்தங்கள். அதே மாதிரி நமக்கு வந்து மோனான்ட்ரஸ்ல இருக்கக்கூடியதுல வந்து நம்ம பார்த்தோம் டயான்ட்ரஸ் ஃபார்ம் இருக்கற்றையில் இருக்கக்கூடியது சைப்ரிடியம் அப்படின்னு சொல்லக்கூடிய பீசிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கற்றை அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர் வந்து அரேஞ்ச் ஆயிருக்கு. இதுல வந்து 2 வளமான ஸ்டேமன் காணப்படுது. மோனான்ட்ரஸ்னா 1 வளமானது, இதே வந்து டயான்ட்ரஸ்னா 2 வளமானது. வேற இதுல என்ன கேட்கலாம்னா, வேற இதுல அவுட்டர் ஸ்டாமினல் நம்பர் இஸ் கம்ப்ளீட்லி ஆப்சென்ட், அதெல்லாம் இல்லை நமக்கு. அதே மாதிரி வந்து நமக்கு வேக்சி வந்து நமக்கு அரேஞ்ச் ஆயிருக்கு. இந்த பொலினியம் கேட்பாங்க, மேல் வேக்சி அல்லது பொலினியம் அப்படிங்கிற அமைப்பு வந்து நமக்கு எது இருக்கு அப்படின்னா அந்த ஆர்கிடேசி ஃபேமிலியில வந்து பொலினியம் அப்படிங்கிற அமைப்பு காணப்படுது. சரிங்களா? நம்ம பொலினியங்கிற அமைப்பு பொதுவாக எதுல பார்ப்போம்? கலோட்ராபிஸ்ல பார்ப்போமா? அதுல தானே பொலினியம் இருக்கு அமைப்பு இருக்குங்க. அப்ப நமக்கு வந்து பொலினியங்கிற அமைப்பு வந்து நமக்கு ஆர்கிடேசியில் என்ன பண்ணுது அப்படின்னா பொலினியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு காணப்படுகிறது. ஸோ பொலினியம்னா என்ன அதை நோட் பண்ணீங்க. பொலினியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. ஆக்சுவலா இந்த பொலினியங்கிறது எப்ப நமக்கு உதவுது அப்படின்னா மகரந்த சேர்க்கை எப்ப நடக்குதோ அந்த டைம்ல வந்து இந்த பொலினியங்கிறது ரொம்பவும் உதவியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அதாவது மகரந்த துகள்களை வந்து ஒருங்கிணைஞ்சு எப்படி இருக்கும் அப்படின்னா மெழுகு போன்ற ஒட்டும் தன்மை கொண்ட ஒரு தொகுப்பாகும். சரிங்களா? மகரந்தங்கள் ஒருங்கிணைந்து மெழுகு போன்ற ஒட்டும் தன்மை கொண்ட ஒரு தொகுப்பு. மெழுகு போன்ற ஒட்டும் தன்மை கொண்ட ஒரு தொகுப்பு. அப்ப இது என்ன பண்ணும்? பூச்சியில வந்து பாத்தீங்கன்னா அதோட கால்கள் மற்ற பகுதியில வந்து ஈஸியா ஒட்டிக்கும். இப்போ மகரந்தங்கள் வந்து என்ன பண்ணது? நமக்கு ஒட்டும் தன்மை அடையக்கூடிய ஒரு தொகுப்பு. இந்த தொகுப்பு பேர் தான் பொலினியம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? ஒரு பூச்சி வந்து உட்காருது அப்படின்னா ஈஸி என்ன பண்ணிக்கும்? அது வந்து அட்டாச் ஆகிக்கும். இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு அப்படின்னா பாத்தீங்கன்னா இங்க மேல வந்து கார்பஸ்குலம் அரேஞ்ச் ஆயிருக்கும். இந்த பகுதிக்கு பேரு கார்பஸ்குலம். கார்பஸ்குலம் CULUM CORPUSCULUM கார்பஸ்குலம். அதுக்கப்புறம் இப்படி சின்னதா 2 ஜாயினிங் மாதிரி வருது. இதுக்கு பேர் வந்து கேடிக்கல். இந்த ஜாயினிங்க்கு பேர் என்ன அப்படின்னா கேடிக்கல். CAUDICLE கேடிக்கல். அதுக்கப்புறம் கீழே வந்து இப்படி ஒட்டுன மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். இதுக்கு பேரு தான் பொலினியம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுக்குள்ளதான் நிறைய மகரந்தங்கள் இப்படி இருக்கும். இந்த மகரந்தங்கள்லாம் இருக்கக்கூடிய இந்த தொகுப்புக்கு பேர் தான் என்ன அப்படின்னா பொலினியம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது பார்த்துங்க. அடுத்தது one end of the polinium extended into sterile structure. ஒரு பகுதியில பொலினியமும் இன்னொன்று நீட்டிக்கப்பட்ட பகுதி எப்படி இருக்கு அப்படின்னா மலட்டு பகுதியாகவும் காணப்படுகிறது. அந்த பகுதிக்கு பேர் தான் கேடிக்கில் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இங்க இருக்கு பாருங்க, இந்த கேடிக்கில் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா இது வந்து ஒரு மலட்டு பகுதி. ஓகேங்களா? கேடிக்கில் சொல்லக்கூடிய பகுதி என்ன அப்படின்னா இது வந்து ஒரு மலட்டு பகுதி. இதை நினைப்பு வச்சுங்க. அதே மாதிரி இந்த கார்பஸ்குலம்ங்கிறத வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா இதை வந்து நம்ம கிளான்ஸ் அப்படின்னு சொல்லலாம், சுரப்பி அப்படின்னு சொல்லலாம், கிளான்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பகுதிக்கு பேர் என்னன்னா கேடிக்கல். கேடிக்கலுக்கு இன்னொரு பேர் வந்து டிரான்ஸ்லேட்டர் ஆர்ம் அப்படின்னு சொல்லலாம்.
கேடிக்கலுக்கு இன்னொரு பேரு டிரான்ஸ்லேட்டர் ஆர்ம். அடுத்தது இதுல the connection between the ovary and stamen is made by the beak-like structure, sterile stigma, occupying almost of the center of the column. சரிங்களா, எல்லாமே மைய பகுதியில வந்து இந்த காலம்ல ஜாயின் ஆகிற மாதிரி இருக்கும். இதுல ஸ்டாமினோடுங்கிற அமைப்பு இருக்கு. அடுத்தது கைனீசியம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ட்ரைகார்பலரி சின்கார்பஸ், ஓவரி பொறுத்த வரைக்கும் இன்ஃபீரியர், யூனிலாக்குலர். என்ன பிளாசன்டேஷன் அப்படின்னா பெரைட்டல் பிளாசன்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ரக்சர் வந்து அரேஞ்ச் ஆயிருக்கு. இது பொறுத்த வரைக்கும் பெரைட்டல் பிளாசன்டேஷன். ட்ரைலாக்குலர் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 3 லாக்யூல்ஸ் வந்து இருக்கும். அதே மாதிரி ஆக்சில் பிளாசன்டேஷன் வந்து நமக்கு அரேஞ்ச் ஆயிருக்கு. பெரைட்டல் பிளாசன்டேஷனும் இருக்கு, ஆக்சில் பிளாசன்டேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ 2 கேரக்டருமே நமக்கு இருக்கு. ஸோ இது வந்து நமக்கு ட்ரைலாக்குலர். ஸ்டிக்மா வந்து 3. அதே மாதிரி which is a 2 lateral often fertile, வளமானது வந்து பார்த்தீங்கன்னா காணப்படும். 3வது இருக்கக்கூடிய ஸ்டிக்மா எப்படி இருக்குன்னு சொல்றாங்க, மொத்தம் 3ல 2 வளமானது, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மலடு. சரிங்களா, இது என்ன பண்ணும் அப்படி நீளமான வளர்ச்சியா என்ன பண்ணும் அப்படின்னா வெளிப்புறத்துல காணப்படும், பீக்டு அவுட் growth. அதே மாதிரி ரோசட்டெல்லம் லையிங் டு த சென்டர். இந்த ரோசட்டெல்லம் அப்படிங்கிற அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா எங்க காணப்படுதுன்னா மையப்பகுதியில இப்படி ஒரு பெரிய இது மாதிரி இருக்கும், இந்த மாதிரி அரேஞ்ச் ஆயிருக்கும். இது எங்க இருக்கு அப்படின்னா பிட்வீன் ஆந்தர் ஃபெர்டைல் ஸ்டிக்மா, ஆந்தருக்கும் வளமான மகரந்தத்துக்கும் நடுவுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோசட்டெல்லம் அப்படிங்கிற அமைப்பு காணப்படுது. ஸோ ரோசட்டெல்லம் எங்க இருக்குன்னு கேட்டாங்கன்னா இது வந்து நமக்கு இந்த ஆந்தருக்கும் ஃபெர்டைல் ஸ்டிக்மாவுக்கும் நடுவில் காணப்படுது. அதே போல இதுல வேற என்ன நமக்கு இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இது காமனா இருக்கக்கூடியதான். இந்த ஹாப்பினேரியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிளான்ட்ல வந்து ரோசட்டெல்லம் இஸ் மாடிஃபைடு இன்டு பிசிட்ஸ் டிஸ்க் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு தட்டு மாதிரி அரேஞ்ச் ஆயிருக்கு. அந்த தட்டு அமைப்புக்கு பேரு தான் இதுலதான் வந்து என்ன பண்ணுன்னா பொலினியம் அப்படிங்கிறது அட்டாச் ஆயிருக்குமா. சரிங்களா, இப்ப நம்ம டயக்ராம் போட்டோம் இல்லையா, இந்த மாதிரி வந்துச்சு இல்லைங்களா, இந்த இதை வந்து நம்ம என்ன சொன்னோம் கேடிக்கல் சொன்ன பாருங்க, அந்த மாதிரில வந்து இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இதுதான் என்ன சொல்றாங்க அவங்க விசிட் ஒரு டிஸ்க் மாதிரி அரேஞ்ச் ஆயிருக்கும். இதுதான் வந்து பொலினியம் வந்து இதுல வந்து இங்க கீழே இருக்கக்கூடிய பொலினியம் இப்படி அட்டாச் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த பகுதியை தான் அவங்க என்ன சொல்றாங்க டிஸ்க் போன்ற அமைப்பு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி டயாண்ட்ரஸ் ஃபார்ம் there is no rosetellum and 3 ஸ்டிக்மா வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் அண்ட் ஃபெர்டைல். சரிங்களா, மொத்தம் இதுல 3 இருக்கும், 2 வளமானது, இன்னொன்று வளமற்றது. இதுதான் வந்து அந்த பிளான்டோட ஸ்ட்ரக்சர். இது பார்த்துங்க. அதே மாதிரி ஃப்ரூட்டை பொறுத்த வரைக்கும் கேப்சூல் ஓப்பன் லேட்டர் பை த 3-6 வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோஸ்கோபிக்லி சென்சிட்டிவ் வால். சரிங்களா, சின்னதா வந்து தண்ணி பட்டாலே என்ன பண்ணும் இந்த வெடிச்சு அந்த விதைகளை வெளியேற்ற மாதிரி அதோட ஸ்ட்ரக்சர் வந்து அரேஞ்ச் ஆயிருக்குங்கிறாங்க. அந்த வாய்ப்பகுதி எத்தனை இருக்கும் அப்படின்னா 3ல இருந்து 6 வரைக்கும் ஹோல்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும். தண்ணி பட்டு என்ன பண்ணுன்னா வெடிச்சு சிதறும். அதே மாதிரி இதுல வந்து ரொம்ப அதிகமான வேறு நமக்கு வந்து விதைகள் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இதுல உருவாகும். ஆனா விதைகள் எல்லாமே என்னது நமக்கு நான் எண்டோஸ்பர்ம் சீடு, அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டட் டு தி ஈஸிலி விண்ட். ஸோ அனிமோபில்லஸ் கண்டிஷன். பொலினியம் இதுதான் நம்ம பார்த்தோம். பொலினியாவோட கேரக்டரை பொறுத்த வரைக்கும் என்டமோபில்லஸ். இதுல வந்து முக்கியமா என்னென்ன கேரக்டர்னு பார்த்தீங்க, தேன் சுரப்பிகள் அப்படிங்கிற அமைப்பு காணப்படுது. அதே பை போன்ற அமைப்பு, ஸ்பர், லேபல்லம், இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முக்கியமான ஒரு பகுதி. கீழ் உதடு அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இருக்கும். ஸோ பொலினியா பத்தி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அடுத்தது இதுல வந்து வேற நீங்க ஃப்ளோரல் ஃபார்முலா நோட் பண்ணிக்கங்க. ஆக்சுவலா வந்து பிஆர், அதே மாதிரி ஜைகோமார்பிக்கு பீரியாந்த் என்னன்னா 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா இந்த மாதிரி நோட் பண்ணிக்கங்க 3+3. ஆன்ட்ரிஷத்தை பொறுத்த வரைக்கும் 1. சரிங்களா, மொத்தம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஆன்ட்ரிஷன் சொல்லும் பொழுது இப்படி எழுதிக்கலாம். மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 இருக்கு, 2 வளமானது
அதாவது ஒன்று வளமற்றது. இந்த மாதிரி கண்டிஷன் என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு அரேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ அது நமக்கு முக்கியமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா கேட்கலாம். அது ஒரு டிஃபரண்டல் கேரக்டர். அப்படியே ஒரே நிமிஷம். சரி கவனிங்க. சரி இது வர வரைக்கும் வரட்டும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதுல இம்பார்ட்டன்ட் ஜெனிரா அப்படின்னு பார்க்கும்போது நிறைய இருக்கு. லேடி ஸ்லைப்பர், அதே மாதிரி சைப்ரிபீடியம் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதே போல நமக்கு வந்து ஹெப்பானியா, இதெல்லாம் வந்து வாண்டா, எபிடென்ட்ரம், இதெல்லாம் வந்து இதில் இருக்கக்கூடிய முக்கியமான தாவரம். ஆன்ஷீடியங்கிறது பட்டர்ஃப்ளை ஆர்கிட் அப்படின்னு சொல்லக்கூடியது, ஓடோண்டோக்ளோசம் அப்படின்னு சொல்லக்கூடியது லேடி ஆர்கிட்ஸ். கேட்டலையா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது மோஸ்ட் பாப்புலர் ஃப்ளோரஸ்ட் ஆர்கிட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி எக்கனாமிக் இம்பார்ட்டன்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய யூசஸ் இருக்கு. எங்க வச்ச சார்ஜர்? அப்படியே இருங்க கண்டுபிடிச்சிடறேன். ஓகே, சார்ஜர் கிடைச்சிருச்சு. இல்லைன்னா அதை பயந்துகிட்டே இது பண்ணிட்டு இருக்கோம், எப்போ கட் ஆகுமோ தெரியாம. சரி, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதில் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதில் வந்து பொதுவாக நம்ம என்ன பண்ணுறோம்னா அழகுக்காக வளர்க்கக்கூடிய தாவரங்கள் தான் நிறைய இருக்கும். சரிங்களா? கார்டன் பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அழகுக்காக வளர்க்கக்கூடிய தாவரங்கள் நிறைய இருக்கு. இதில் பாருங்க, லேடி ஸ்லிப்பர், இது ஒரு பிளான்ட். சைப்ரிபீடியம் அப்படின்னு சொல்லக்கூடியது லேடி ஸ்லிப்பர். எபிடென்ட்ரம் அப்படின்னு சொல்லக்கூடியது கிரீன் ஃப்ளை ஆர்கிட். ஹெப்பனாரியா பொறுத்த வரைக்கும் ஃப்ரிங் ஆர்கிட்ஸ். ஆன்சீடியம் அப்படின்னு சொல்லக்கூடியது பட்டர்ஃப்ளை ஆர்கிட். வாண்டா, வேனிலா, ஓடோண்டோக்ளாசம், இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா லேடி ஆர்கிட். சரி, என்னென்ன பிளான்ட் இதுல இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்பினேரியா, சசூனே ஆர்கிஸ், லாட்டிஃபோலியா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து ஸ்லாப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபுட் வந்து ப்ரிப்பேர் பண்றாங்க. இது வந்து எதுக்காகனா ஃபாரினர்ஸ் ஃபுட்டு. இந்த நெர்வஸ் டானிக்கா, நரம்பு தளர்ச்சி நோய்களுக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா டானிக் மாதிரி யூஸ் பண்றாங்க. அதே மாதிரி இந்த சைசிங் மெட்டீரியல், சில்க் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு இல்லைங்களா, நம்ம
நமக்கு இந்த புடவை இந்த மாதிரி தயாரிக்கக்கூடிய அந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து அதை வந்து அந்த நூல் இலை வந்து சாப்பிட்டா அந்து போகாம கண்டினியூஸா வர்றதுக்கு என்ன பண்றாங்கன்னா இதை பயன்படுத்துறாங்க. ஃப்ளேவர் பொறுத்த வரைக்கும் நீங்க சாப்பிடக்கூடிய ஐஸ்கிரீம் வேனிலா ஃப்ராக்ரன்ஸ் சொல்லுவோம் இல்லைங்களா, அது என்ன பண்றாங்க அப்படின்னா இதுல தான் தயாரிக்கிறாங்க. அதோட கேப்சூல் எதுல தயாரிக்கிறாங்கன்னா அதோட கேப்சூல்ல இருந்து தான் தயாரிக்கிறாங்க. வேனிலா ஃப்ராக்ரன்ஸ், ஐஸ்கிரீம், சாக்லேட், இது எல்லாமே. மெடிசினல் பொறுத்த வரைக்கும் இந்த வேரோட அடிப்பகுதி இருக்கு இல்லையா, இது வந்து யூபல்பிரியா யுல்போபியா எபிடோடென்ட்ரே, இது வந்து என்ன பண்றாங்கன்னா வெர்மிஃபியூஜா பயன்படுத்துறாங்க. அதாவது புழுக்கொல்லியா என்ன பண்றாங்க அப்படின்னா பயன்படுத்துறாங்க. நமக்கு 2011 பிஜி எக்ஸாம்ல இந்த வெர்மிஃபியூஜ் பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. வெர்மிஃபியூஜ் ஆல்கே எது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. டோர்வேலியா. இந்த டோர்வேலியா அப்படின்னு சொல்லக்கூடியதா வந்து பாத்தீங்க அப்படின்னா வெர்மிஃபியூஜ் ஆல்கே. சரிங்களா, இது கேட்டிருக்காங்க. அடுத்து இது வந்து ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய டை அப்படின்னு பாத்தீங்கன்னா கலாந்தியா வெரிட்ரோஃபோலியா. அதே மாதிரி இதுல இருந்து என்ன தயாரிக்கிறாங்க, இந்த கலாந்தியா வெரிட்ரோஃபோலியாவில இருந்து இண்டிகோ ப்ளூ வந்து தயாரிக்கிறாங்க. என்ன தயாரிக்கிறாங்க அப்படின்னா இண்டிகோ ப்ளூ. ஓகேங்களா, இதோட இந்த ஃபேமிலி ஓவர் நமக்கு. ஓகே, அடுத்து என்ன ஃபேமிலி பார்ப்போம் நாம. இது வரைக்கும் எத்தனை ஃபேமிலி முடிஞ்சிருக்கு? நிம்பியேசி மேக்னோலிசி முடிச்சிட்டோம். அப்புறம் அரிகேசி பார்த்துட்டோம், ஆர்கிடேசி, அரிஸ்டோகேசி பார்த்துட்டோங்களா? அப்ப 5 முடிஞ்சிருக்கு. இன்னும் கமென்சலேசி, ஜிஞ்சிபரேசி, சைப்ரேசி, மொத்தம் 3 ஃபேமிலி இருக்கு. ஓகேங்களா, நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த 3 ஃபேமிலியுமே உங்களுக்கு நான் வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிடுறேன். நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த 3 ஃபேமிலியும் பார்த்துருங்க. நான் உங்களுக்கு இன்னைக்கு என்ன சென்ட் பண்ணி விட்டுறேன். அந்த 3 வீடியோவை நான் ரெடி பண்ணிட்டு அப்போ நீங்க என்ன பண்ணிக்கீங்க அப்படின்னா இதை படிச்சுட்டு நாளைக்கு டெஸ்ட்டுக்கு வந்து ரெடி ஆகிக்கிங்க. சரிங்களா, மொத்தம் 8 ஃபேமிலியும் அதோட ஃப்ளோரல் டயக்ராமு, ஃப்ளோரல் ஃபார்முலா எல்லாமே நீங்க பார்க்கணும். சரிங்களா, அதனால எக்கனாமிக் இம்பார்ட்டன்ட்ல இருந்து எல்லாமே நீங்க வந்து இதை பார்க்கணும்.